5 வயது பையன், தாய்மார்களே 5 வயது பையன். அவன் பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த டீச்சரிடம் என்ன கேட்டிருக்கிறான் என்று தெரியுமா? சொல்லவே வெட்கமா இருக்கிறது. கொஞ்சம் சொல்லியா? உங்க கேட்டான். யோ, உங்க நுங்கு நினைச்சு போறாங்க. நீ கொஞ்சம் விளக்கமா சொல்லியா? அம்மா உங்க தாய்ப்பால். என்னடே உன் வாய்க்கு வந்த வழியில பேசிட்டு இருக்கா? நான் போய் கண்டறேன். இல்ல தமிழ் பால் சொல்லிக் கொடுக்க வந்த டீச்சரிடம் அவன் தாய்ப்பால் கேட்டிருக்கிறான். இல்ல இதெல்லாம் எப்படி விடக்கூடாது. டீச்சர் விஷயத்துல தப்பு நடந்தது வாஸ்தவம் தான். என்ன நடந்தது? இல்ல என் பையன் இன்னும் பால் குடி மறக்கல. ஆனா அந்த டீச்சருக்கு இந்த விவரம் தெரியாது. நான் வேண்டாம்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டு போய் அது கசமஸ் ஆயிடுச்சு. இல்ல இந்த பசங்க எல்லாம் ஒரு 2.5 வயசுலயே பால் குடி மறந்துடுவாங்களே. உன் பையனுக்கு ஒரு 5 வயசுக்கு மேல இருக்காது? கரெக்ட் தான். என் சம்சாரமும் எதோ பூசி பாத்துட்டாங்க. நான் பக்கத்துல போனா எனக்கு ஒரே கொமட்டலா இருக்கு. ஆனா அந்த ராஸ்கோல் விடுவானு சொல்லி இன்னும் மறக்க மாட்டேங்க. அது இல்ல 5 வருஷமா உன் பையன் பால் குடி மறக்கல. பழம் ஏதோ பழக்கமாயி இருக்கும். ஆனா 5 வருஷமா அது எப்படி அது இருக்காது? எது எப்படி? வேணா விட்டுரு நமக்குள்ள இருக்காதுல்ல. வேண்டாம் போ. பங்காளி நம்ம மீட்டிங் ஏற்பாடு பண்ணா அவர் ரெக்கார்ட் டான்ஸ் ஏற்பாடு பண்ணிக்கா. நமக்கு இங்க கூட்டம் வரும். இல்ல பேசாம வேடிக்கை பார்த்துட்டு ஈயோட்டது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். மனசு விட்டுறாதீங்க அண்ணே. இந்த கஷ்டகாலம் வந்து கதவு சாத்திக்கும் போது கடவுள் ஒரு பக்கம் ஜன்னலாவது திறந்து விடுவா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த அரைகுறையா டிரெஸ் போடுறவங்க மெட்ராஸ்ல இங்க வந்து டான்ஸ் ஆட போறாங்களாம். எனக்கு என்னவோ இன்னைக்கு உனக்கு கடவுள் வந்து சொர்க்க வாசலைய திறந்து விட போறான்னு தோணுது. நிஜமாவா? நம்புங்க அண்ணே. அதோ நீ எதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்க? சீட்டு வாங்க வேண்டாமா? இல்ல நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட போறோம். அப்ப ஒரு சீட்டு மிச்சமாகும் இல்ல? நல்லா மிச்சமாகும். செல்லாம போயிடும். போய் சீட்டை எடுத்துட்டு போ. தனித்தனியா தான் போடணும். நல்ல ஊரியா மஞ்சமாக்கான்னு ஊரு. அண்ணே, நம்ம ஊர் ஜனங்களுக்கு உன்னோட நல்ல மனசு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் அவங்க ஓட்ட உனக்கு இல்லாம வேற யாருக்குன்னே போட போறாங்க? இல்ல பங்காளி, எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா கரெக்டா என் பேரை பார்த்து கரெக்டா என் சின்னத்துல குத்தி அதை கரெக்டா மடிச்சு கரெக்டா பொட்டிக்குள்ள போடணுமே, அதுலதான் கோளாறு வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அண்ணே, நம்ம ஊருக்கு வேணா மஞ்சமாக்கான் ஊர்னு பேர் இருக்கலாமே தவிர நம்ம ஊர் ஜனங்களை மட்டும் நீ அந்த அளவுக்கு ஒரு இடம் எதுக்கு? நம்ம ஊர் நாட்டாமே வராரு கேட்டலாமே. நாட்டாமே வாங்குங்க. என்ன சின்ன பாண்டி, ஓட்டு நம்ம பங்காளிக்கு தானே போட்டீங்க? பின்ன கேளு, முதல் ஓட்டை இவருக்கு தானே போட்டேன். முதல் ஓட்டா? ஆமாப்பா, காக்கா கட்சிக்கார 100 ரூபா பொறுமானம் உள்ள மாலைய போட்டா பாவப்பட்டு 2வது ஓட்டும் போட்டேன். மீதிய சொல்லலையே. மீதி வேறையா? ஆமா, நேற்று அந்த கூக்கு கட்சிக்காரன் இவரு காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டான். அதுக்கு போனா போது ஒரு ஓட்டு போடுன்னு சொன்னேன். 3வது ஓட்டையும் அவனுக்கு போட்டான். அப்ப நாங்க புறப்படுறோமுங்க. பங்காளி, அமெரிக்கா பங்கு சந்தையில ஒபாமா புதுசா ஏதோ மாற்றம் கொண்டு வந்தான்னு சொன்னீங்க. அது என்னன்னு கொஞ்சம் அவுத்து விடு. ஷேர் மார்க்கெட்ல மஞ்சமாக்கான் தான். மஞ்சமாக்கான் ஊரே தான். ஐயா வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் ஐயா. மறக்காம அந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்ட் எனக்கே கொடுக்கணும். என்ன பாலம் கான்ட்ராக்ட்? முதல்ல நீ யாரு கோட்டு போட்ட அதை சொல்லி. பங்காளிக்கு தானே. இதுல ரொம்ப இருக்கு. ஏன்னா அவரை தவிர வேற யாரு கோட்டு போடுவாங்க? சத்தியம் பண்ணி சொல்லு. திருச்செந்தூர் முருகன் சத்தியமா? அவர்லாம் வேண்டாம், கையில் அடிச்சு சத்தியம் சொல்லு. அட ஒக்க மக்கா, இப்படி சத்தியம் பண்ணுறது தெரிஞ்சுதா? அந்த ஓட்டிச்சிட்ட கையில கொண்டு மாதிரி நல்லா இருக்கா? அண்ணே, கிணத்துலதான் குத்தி இருக்கேன். இல்ல, கிணத்துலதான் தள்ளிட்டான் பாரு. கான்ட்ராக்ட் உடக்கேதா, போயிட்டு வா. ரொம்ப நன்றி ஐயா. பத்திரமா வச்சுக்க, தேவைப்படும். தேவைப்படுது. இது என்ன தேவைப்படுது? இதுக்கு மூளையை பிரயோகப்படுத்தணும். உனக்கு இல்ல? வா. வணக்கம் சார். வணக்கம். நீங்க தானே சார் தேர்தல் அதிகாரி? என்ன பார்த்தா பியூன் மாதிரியா தெரியுது? விஷயத்தை சொல்லியா? சார், எங்க ஊர் ஆள் ஒருத்தர் ஒரு சின்ன முட்டாள்தனம் பண்ணிட்டார். உங்க ஊர்ல முட்டாள்தனம் பண்ணாதவன் எவனாவது இருந்தா அவனை பத்தி சொல்லு. இல்ல சார், நான் என்ன சொல்ல வர்றேன்னா, யோ என்னையா இது? ஓட்டு போட்ட சீட்டை நீ கையில வச்சுட்டு வேற எவனோ ஒருத்த முட்டாள்தனம் பண்ணிட்டாங்கற? சார், எங்க ஊர் கொத்தனார் ஒருத்தர் என் மேல ரொம்ப பிரியமானவர். பாருங்க, எனக்கு தான் கிணத்து சின்னத்துல ஓட்டு போட்டிருக்காரு. ஆனா
நான் நம்பணுங்கிறதுக்காக அத பாக்கெட்ல போட்டு என்கிட்ட காட்டுறதுக்காக வெளிய எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா பண்ணிருக்கேன். எப்படி? கொத்தனாரு எனக்கு தான் ஓட்டு போட்டாருங்கிறது நிதர்சனமான உண்மை. இத யதார்த்தமா உங்ககிட்ட சொல்லி நீங்க நேர்மையான அதிகாரின்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்க கையாலேயே இத உள்ள போட்டுடலான்னு வந்தேன். நீ இத உள்ள போடலான்னு ஐடியா பண்ணிட்டு வரல, என்ன உள்ள போடலான்னு ஐடியா பண்ணிருக்க. வணக்கம். சிறப்பு செய்தி. மஞ்சமாக்கானூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளராக நின்ற பெரிய பாண்டி காகா கூ என்ற இரு பெரும் கட்சிகளுக்கும் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளார். அதாவது அந்த இரு பெரும் கட்சிகளின் வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்கச் செய்து தமிழகத்திலேயே அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுள்ளார் பெரிய பாண்டி. எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஆளு ஜெயிச்சிட்டாரு. இனி நேரே மெட்ராஸுக்கு போய் கஜானாவை திறந்து அவளை படுத்தி அழுக வேண்டியதான். ஆமா சரி, எல்லாத்துக்கும் நாங்க போயிட்டு வர்றோம். நில்லுங்க. யாரு? ஓ, நாட்டாமையா? யோ, நீ பாதி ஊர்வலத்துல தூங்கிட்டு வந்த, இப்பதான் முழிச்சியா? சும்மா கிண்டல் பண்ணாதயா. காசு எடுத்துருவான்னா காசை கையில எடுத்து வர முடியும். இந்த பா 2 யூரியா பை எடுத்து வந்திருக்கேன். யாருக்காவது இந்த யோசனை வந்ததா? இந்தாங்க. சரிங்க வரேன், எல்லாத்துக்கும் வரேன். ஐயோ எல்லாருக்கும் ஒரு விஷயம் மறந்துடுச்சே. என்னது? நெத்தியில வீரத்திலகம் விட்டு வழி அனுப்பணும்ல. ஐயா, வீரத்துல கட்டு வழி அனுப்புறதுக்கு அவங்க போர்க்களத்துக்கு போறாங்க. ஏய், அவன் சொல்லு உண்மைதானே? போர்க்களமும் சட்டசபையும் ஒண்ணுதானே? என்ன அங்க கத்தியும் கேடையும் கிடையாது. ஆனா மைக்கு டேபிள் சரியும் ஆயுதமா வச்சுக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு ஏட்டி அமுத்திட்டு ஒரு ஓட்டம். அதான் டிவியில பாக்குறேன். போர்க்களத்துல 2 பேரும் சிக்கி அடிக்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தலைவர, எங்க ஊருக்கு நல்லபடியா பாலம் வரணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க பேச வேண்டாம், நான் பேசுறேன். ஏன், எனக்கு பேச தெரியாதா? உங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும். தள்ளிங்க. நான் லாபி மேனேஜர் ஜெயரங்கா பேசுறேன். சரி, சொல்லுங்க சார், உங்களை பாக்குறதுக்காக காக்கா கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் வந்திருக்காரு. அப்படியா? எம்எல்ஏ இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஒரு 2 நிமிஷம் அவங்களை அப்படியே வெயிட்டிங்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க. ஏய், நான் காலையில இருந்து ரெடியா தானே இருக்கேன். அண்ணே, நம்ம இங்க கிளம்பி வரதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு பழுத்த அரசியல்வாதி இருக்காரு நைனா. அவர் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. இப்போ உனக்கு ஏதாவது ஒரு போன் வந்ததுன்னா அது முதல்ல நீ எடுக்க கூடாது, நான் எடுத்த பிறகுதான் எம்எல்ஏ கொடுக்கணும். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கியா நாச்சியப்பா? சார், என் பேர் ஜெயரங்கா சார். நாச்சியப்பா அந்த ஹோட்டலா? சரி, வீட்டுல எல்லாம் கேட்டதா சொல்லு. சரிங்க சார், சரிங்க. இப்படி எல்லாம் ஒரு இன்னைக்கு அரசியல்ல வந்துட்டோங்கிறதுக்காக எப்படி வேணாலும் நடந்து கூடாது. நம்மள தேடி யாராவது வந்தாங்கன்னா வாசல்ல போய் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதா மரியாதை. இதுதான் பெத்தவங்க நம்ம கத்து கொடுத்தது. நட. பாரு, பெரிய பாண்டிக்கு என்னோட அரசியல்ல பெரிய அனுபவம் இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லா தொகுதியிலும் நின்னு ஜெயிச்சவங்கள விட அவர் தொகுதியில அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த ஊர்ல அவருக்கு நல்ல பேரு செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் நம்ம கௌரவப்படுத்தணுமா வேண்டாமா? மரியாதை. உள்ள போய் பேச பாரு, நான் அண்ணன் கூட உள்ள பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்க வெளியே அமைதியா இருக்கணும். நான் உள்ள போனதுக்கு அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குடிசையில் வாழ்க வாழ்க அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. எனக்கு அது பிடிக்காது. கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குடிசையிலன், கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குடிசையிலன், கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குடிசையிலன், கொள்கை பரப்பு செயலாளர் குடிசையிலன். இப்ப தனியா அவர் சத்தம் போடக்கூடாது சொன்னாரு. அண்ணன் சொன்ன அதங்க அர்த்தம். அடங்கொன்னா கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குடிசையிலன், கொள்கை பரப்பு செயலாளர் குடிசையிலன். கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம். என்ன அரசியல் யார் யாருக்கு
இது என்ன 10 சைஸ்ல ஒரு செருப்பு? எந்திரிங்க சார். கொஞ்ச நேரம் கிடக்கட்டுமே. எது கால்ல விழுந்தீங்க? எல்லாம் நேரம்தான். இந்த காசு பணம் பங்களா இத்தியாதி இத்தியாதி இது எல்லாமே உங்களுக்கு தரணும்னு சொல்லி மேலிடத்துல முடிவு பண்ணிருக்கிறாங்க. நீங்க மட்டும் எங்க காக்கா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு வைங்க, என்ன பெரிய லெவல்ல உயர்த்துறேன்னு சொல்லிருக்கிறாங்க. சார், இது என்னோட விசிட்டிங் கார்டு. இதுல இருக்க போன் நம்பர்ல நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு வைங்க, பெட்டி இல்ல எங்கெங்க கொண்டு போய் இறக்கணுமோ கரெக்டா இறக்கிடுவேன். இல்லீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? புரிஞ்சிடுச்சு. அங்க பாருங்க, கற்பூர மூளை. நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. இதுதான் எனக்கு வேணும். அண்ணனோட ஆதரவு நமக்கு தான் சொல்லிட்டாரு. இன்னும் 1 மணி நேரத்துல போன் பண்ணிட்டு வர்றா. அண்ணன் குணசீலன், அண்ணன் குணசீலன், அண்ணன் பெரிய பாண்டின்னு சொல்றா. அண்ணன் பெரிய பாண்டி. எனக்கு எதுவுமே புரியல. நீ புரிஞ்சிச்சு. ஊர்ல இருந்து கிளம்பும் போது நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். அவர் சொன்னார், இப்ப நம்ம 2 பேருக்கு சுக்கிரதசை அண்ணே. அதோட அறிகுறி தான் அவர் இப்படி பவ்யமா குனிஞ்சு கால்ல விழுந்து கெஞ்சி கதறி அழுதாரு. பங்காளி, கால வாடுறவன் கூட இப்படித்தான் பவ்யமா குனிவான். வணக்கம் ஐயா. கூ கட்சியின் கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் கஜேந்திரன் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்த பிறகு கூப்பிட வேண்டியதானே. அண்ணே, நீங்க உள்ள போங்க. ஐயா இந்த வந்துட்டாரு, வந்துகிட்டு இருக்காரு. கும்பிடுக்கதே. முதல்ல அந்த ஆளை கும்பிட சொல்லியா? இந்தாங்க குடியா. நன்றி. கும்பிடுங்க. ஏய், நான் உள்ள போய் சார் கிட்ட பேசிட்டு இருப்பேன். நீங்க வெளியில வாழ்க அது இது. அதெல்லாம் மீதி அவங்க பாத்துப்பாங்க. நீங்க உள்ள போங்க. போங்க 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 போங்க. நீங்க கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் கஜேந்திரன். கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் கஜேந்திரன். யோ, இவரு தான் எம்எல்ஏ. நான் இவரு கூட தான் பேச வந்திருக்கேன். நீ ஒரு 10 நிமிஷம் வெளியே நிக்கிறியா? என்னது? நான் வெளில போணுமா? ஹலோ, வாழ்க்கையில இன்னே வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நாங்க பிரிஞ்சிருந்தது கிடையாது. என்ன வெளில போக சொல்றதுக்கு நீ யாரியா? இத பாரு, நான் எம்எல்ஏ கிட்ட கொஞ்சம் பிரைவசியா மனம் விட்டு பேசணும். அதனால தான் சொல்றேன், வெளியே நிக்கிறியா? இது வரைக்கும் வாழ்க்கையில இவர் எங்கிட்ட இருந்து எதுவும் மறைச்சது கிடையாது. நானும் அவர்கிட்ட எதுவும் மறைச்சது கிடையாது. என்ன பேசினாலும் இங்க முன்னாடி பேசுங்க. இங்க சரி, 10 நிமிஷம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் வெளியே நிக்கிறியா? முடியாதுயா. ஒரு 2 நிமிஷம்? முடியாது. இத பாரு, உன்னை கடைசியா கெஞ்சி கேக்குறேன், ஒரே 1 நிமிஷம் வெளியே நிக்கிறியா? முடியாது முடியாது முடியாது. எங்க எம்எல்ஏ, 1 நிமிஷம் வெளியே நில்லுன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பங்காளி, இல்ல அந்த ஆளு ரொம்ப கெஞ்சிறாரு. அதனால 1 நிமிஷம் தான் நீ வெளியே. என்னது? வெளியே வா? இல்ல எப்படி அந்த ஆள் சொல்றத நான் உங்ககிட்ட திருப்பி சொல்லத்தான் போறேன். அதனாலதான் உன்னை. அதுக்காக நான் வெளில போனோமா? பங்காளி, போனமா? இல்ல, போயிடுறேன். நான் வெளில போயிடுறேன். ஊர்ல இருந்து கிளம்பும் போது அந்த நைனா இன்னொன்னு கூட சொன்னாரு. டேய் அரசியல்வாதி, நம்பாதே, அந்த பதவி கைக்கு வந்துருச்சுன்னா உன்னை பார்த்தா கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லுவான்னு நிரூபிச்சிட்டியே. இப்ப சொல்லிட்ட இல்ல, கிளம்பிடுறேன். இங்க இருந்து இல்ல, நான் ஊருக்கே கிளம்பிடுறேன். இல்ல நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன தப்பு இதுக்கு மேல? நேத்து பார்த்த எவனோ ஒருத்தனுக்காக இல்ல, 1 நிமிஷம் முன்னாடி பார்த்தா இவனுக்காக என்ன வெளில போக சொல்லிட்டா இல்ல. இனி 1 நிமிஷம் இருக்கவா? இல்லடா, நான் அந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டாம், மன்னிச்சுக்கோ. என்னது பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு மேல மன்னிப்பு? ஊரே நம்ம பழகினதை பார்த்து போராமப்பட்டிருந்தது. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டே நீ. இல்லடா, நான் அந்த மாதிரி இல்லடா. பொறுப்பாதடா டேய். இல்ல நான் போறேன், நான் கிளம்புறேன். டேய், கொஞ்சம் முன்னால் நீ தானே சொன்ன சுக்கிரதேசம் உச்சகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னமோ கிளி ஜோசியம் எல்லாம் சொன்னேன். ஐயா, என்ன சுக்கிர? எனக்கு இந்த ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. கிளி சொன்னதெல்லாம் போய் நான் போறேன். இல்லடா டேய், இது சுக்கிரன் இல்ல, நமக்கு சனி முடிச்சிச்சுடா. அதனால தான் நீ போறேங்கற. நான் கிளம்புறேன். டேய், நீ போனீனா நான் ஏதாவது பண்ணிக்கும்டா. வேண்டாம் சொன்னா கேளு. நீங்க வெளியே போக வேண்டாம். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. உங்க 2 பேரையும் வச்சுட்டே நான் சொல்றேன். எங்க போறீங்க? ஏன்